வந்து ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்குல இவங்களுக்கு தொடர்பு இருக்கு. எந்த அடிப்படை நீங்க சொல்றீங்க? ஆதாரம் ஏதாவது இருக்கா? நான் தலைவர் மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது சரியான முறையில் நான் இரண்டாவது முறை கைது செய்த போது மதுரை சிறையில் முதலில் வைத்துவிட்டு என்னை புழல் சிறையில், புழல் 1 சிறையில், தண்டனை சிறையாளிகள் இருக்கக்கூடிய சிறையில் என்னை வைத்தனர். நான் இருந்த அதே செக்யூரிட்டி பிளாக்ல தான் ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் கைது செய்யப்பட்ட 20க்கும் மேற்பட்டோர் அந்த சிறையில் தான் இருந்தனர். அந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் என்னிடம் சொல்ல தகவலை வைத்து தான் நான் இதை சொல்கிறேன். அண்ட் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட அஞ்சலை என்பவரின் மருமகன் இப்போது செல்வ பெருந்தகை உடன் இருக்கிறார். அவரோட பெயர் எனக்கு நினைவில், நான் சொல்றேன். இப்போ இந்த கொலை சம்பந்தமா வந்து மீண்டும் உங்களை விசாரிக்காங்க. இதுல சம்பந்தம் இருக்கு நீங்க சொல்றீங்களா? யார் உங்ககிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் உங்களை சம்மன் கொடுத்து விசாரிச்சா அதுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பீங்க? ஃபர்ஸ்ட் வந்து நிச்சயமா விசாரணைக்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் வந்து இதுல உடனடியாக அவர்களால் விசாரணை நடத்த முடியாது. என்ன காரணம் என்றால், இந்த வழக்கில் விசாரணை முடிந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விட்டது. காவல்துறை உள்ளபடியே விசாரணை செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள் என்றால் நீதிமன்றத்தில் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்கு பெட்டிஷன் ஃபைல் பண்ணும். அப்படி ஃபைல் செய்தால் நான் என்னிடம் இருக்கக்கூடிய தகவல்களை அவர்களிடம் தருவதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் அந்த விசாரணையை சென்னை மாநகர காவல்துறை நடத்தக்கூடாது. திருவேங்கடம் அவர்களுக்கு இந்த செல்வ பெருந்தை அவர்களோட ரோல் தெரியுன்றதுனால தான் தூக்கிட்டு போய் அவரை என்கவுண்டர் பண்ணாங்க. அதே போல வேகமாக சார்ஜ் ஷீட் போடப்பட்டு இவர்கள் இந்த குற்றவாளிகள் யாரும் ஜாமீனில் வெளிவர முடியாதபடி அவசரமாக இந்த விசாரணை முடிக்கப்பட்டு இருக்கிறது. சரியான விசாரணை பெற வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் கிரைம் பிரான்ச் ஐடி இல்லைனா சிபிஐ விசாரணைக்கு இது செல்ல வேண்டும். சென்னை மாநகர காவல்துறை இப்படி இந்த விஷயத்தை மூடிமறைக்கத்தான் முயலும்.